அழைக்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை இருக்கிறார், கதவண்டை இருக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அடுத்த பாடலுக்காக நாம் கடந்து செல்வோம். ஏசாயா 43:1 விதமாய் சொல்கிறது, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கினவருமான கர்த்தர் சொல்கிறது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடல் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி, ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்கள். இந்த நாளில தேவன் உங்களுக்கு என்று கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க சுதந்திரித்து உரிமை பாராட்டி நீங்க இந்த வேளையில பாட போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ வாயில நாம் வாய் திறந்து நாம் பாடுகிறோம் என்பதல்ல, அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கென்று நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் இந்த காலை வேளையில. ஆமென். அவர் நம் மீது பிரியமா இருக்கிற தேவனா இருக்கிறபடியா அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தான் தகப்பனுடைய ஆசீர்வாதம் தான் பிள்ளைகளுக்கு. ஆமென். அதை நம்ம ஒருபோதும் மறந்து போக கூடாது. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிறார். அதனால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அவர் சமாதானம் உள்ள தேவன், நமக்கு சமாதானம் தருகிறார். அவர் விடுதலை தருகிற தேவன், அவரிடத்தில் விடுதலை உண்டு. இந்த நாளிலும் கூட நாம் அதை பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தோடு பாடி நாம் அதை பெற்றுக்கொள்வோம். பாடி மகிழ்ந்திருப்போம், அந்த சமூகத்தில் கழிதோறுவோம். கழட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், அந்த சமூகத்தில் கழிதோறுவோம்.
களிகூறுவோம் களிகூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களிகூறுவோம் களிகூறுவோம் கவலைகள் மறந்து களிகூறுவோம் நினைப்பதற்கும் நான் ஜெயிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவார் நினைப்பதற்கும் நான் ஜெயிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவார் களிகூறுவோம் களிகூறுவோம் கவலைகள் வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களிகூறுவோம் களிகூறுவோம் கவலைகள் மறந்து களிகூறுவோம் பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார் பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார் களிகூறுவோம் களிகூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களிகூறுவோம் களிகூறுவோம் கவலைகள் மறந்து களிகூறுவோம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களிகூறுவோம் களிகூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களிகூறுவோம் களிகூறுவோம் கவலைகள் மறந்து களிகூறுவோம் அறிவு புகட்டுவார் பாதை காட்டுவார் ஆலோசனை அவர் தருவார் அறிவு புகட்டுவார் பாதை காட்டுவார் ஆலோசனை அவர் தருவார் களிகூறுவோம் களிகூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களிகூறுவோம் களிகூறுவோம் கவலைகள் மறந்து களிகூறுவோம் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார் அவர் நம்மை விடுவிப்பாரே ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார் அவர் நம்மை விடுவிப்பாரே களிகூறுவோம் களிகூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களிகூறுவோம் களிகூறுவோம் கவலைகள் மறந்து களிகூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம் ஹalleluya எத்தனை பேர் களி கூர்ந்தீங்க ஆமென் ஹalleluya தேவன் நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை வேதத்துல தந்திருக்கிறார் அதை நாம் மகிழ்ச்சியோடு கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆமென் நமக்கு தான் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் நாம் அவருடைய பிள்ளையா இருந்தா அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம் ஆமென் இந்த காலை வேளையில நாம் அவருடைய பிள்ளையா இருந்தா நான் மறுபடியும் சொல்கிறேன் நாம் அவருடைய பிள்ளையா இருந்தா அவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் ஒன்று விடாமல் எல்லாம் நமக்கு சொந்தம் ஆமென் ஹalleluya ஹalleluya இந்த தேவனை நாம் ஆராதிக்கும்படியா நாம் எழுந்திருப்போம் இந்த பாடல் ஒரு கொடுக்கிறதான ஒரு பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏனென்றா கலாத்தியர் 2:20 விதமாய் சொல்கிறது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாளிலும் கூட இந்த பாடல் அடிகள் விதமாய் சொல்லுகிறது உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்து விடலாம் சிலுவை சுமப்பதினால் சிந்தை மாறிவிடும் நீடிய பொறுமை வரும் நிரந்தர அமைதி வரும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே நாம் சிலுவை சுமக்கிற பிள்ளைகளாய் இந்த வழியில மாற வேண்டும் தேவன் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தந்திருக்காங்க ஆனா நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் சிலுவை சுமக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் ஆமென் ஹalleluya அது மாத்திரமல்ல இந்த அடிகள் ஒவ்வொன்றும்